ஹாய் மக்களே, யூஏயில் தொழில் நடத்திட்டு இருக்கிறீங்க, உங்கள் கம்பெனியில் 20க்கு மேலே எம்ப்ளாயி இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடந்த 2 வருடங்களுக்கு முன்பே யூஏயில் வந்துட்டு இந்த எமராட்டிசேஷன் அப்படிங்கிறது, அதாவது கம்பெனியில் 20 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கம்பெனிகளில் அதில் குறிப்பிடப்பட்ட ஆக்டிவிட்டி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு 20 எம்ப்ளாய்க்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு கம்பல்சரியாக என்ன செய்யணும், ஒரு லோக்கல் வைக்கணும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இது எவரி 6 மந்த்துக்கு அப்படியே அப்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கம்பெனிக்கு அந்த எம்ப்ளாயோட நீடட்ஸ் எவ்வளவு, ஒருவேளை உங்கள் கம்பெனியில் 40 எம்ப்ளாய் இருக்காங்க, 60 எம்ப்ளாய் இருந்தாங்கன்னா இன்னொரு எம்ப்ளாய் நம்ம ஆட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்பப்போ அப்டேட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் இந்த அப்டேட்டை நம்ம பார்க்கல, இந்த அப்டேட் படி நம்ம ப்ராப்பராக இன்னொரு லோக்கலை நம்ம ஹையர் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கம்பெனிக்கு 48,000 96,000 அப்படின்ட்டு நமக்கு நிறைய ஃபைன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் மே மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஜூன்லேருந்து வந்துட்டு புது அந்த செக்டார் இது ஓப்பன் ஆகிறதுனால ஏற்கனவே எமராட்டிசேஷன் உங்களுக்கு இருந்தாலும் அது கூட இன்னும் எமராட்டிசேஷன் அப்டேட் பண்ண சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் 20 பேருக்கு மேலே ரீச் பண்ணிட்டீங்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எமராட்டிசேஷன் அப்டேட் ஆகலை, ஆனால் இப்போ ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக தசிகளில் நீங்கள் உங்களுடைய ஃபைலை தௌத்தின் ரிப்போர்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் லோக்கல் எமராட்டிசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். அதுபடி உங்களுடைய லேபரை இது பண்ணிக்கிட்டு ஃபைன்லேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் இது சம்மந்தமாக அப்படின்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீயாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நன்றி மக்களே.